கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் பரிபூர்ணமாய் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கு இந்த காலத்தில் நடக்கிற இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் எல்லாருமே காணப்பட்ட அண்ணன் சொல்லப்போனால் 40 வயது பெண்களாக இருக்கட்டும், சின்ன பெண்களாக இருக்கட்டும், பையங்களாக இருக்கட்டும், பலவீனமாக காணப்படுறாங்க இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி பலவீனமாக காணப்படுறாங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு இடைப்படுகின்ற வார்த்தை, அவர் நமக்கு பலன் தருவார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் பிரியமானவர்களே? பலவீனம். ஜெபம் பண்ணுறதுக்கு பலவீனம், முழங்கால் போடுறதுக்கு பலவீனம், கர்த்தரை தேடுறதுக்கு பலவீனம், வேதம் வாசிக்கிறதுக்கு பலவீனம், நடக்கிறதுக்கு பலவீனம், எல்லாத்துக்கும் பலவீனம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் நமக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், எல்லா பலவீனமும் போயிடும். சரி, டாக்டரை போய் சத்து ஊசி போட்டுக்கிடுவாங்க, ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் போவாங்க, அப்பப்போ ஓடி போய் சத்து ஊசி போட்டுக்கிறாங்க. என் மாமியார்லாம் கடைசியில் ஒரு 2-3 வருஷங்கள் மாதம் அப்புறம் வாரம், அதாவது அவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னா, சத்து ஊசி போட்டால் தான் நமக்கு சத்து அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் நான் பலப்படணும்ப்பா, சத்து ஊசி போடணும்ப்பான்னு அந்த 100 வயதில் கூட அந்த சத்து ஊசியை போட்டுக்கிடுவாங்க. அது டாக்டர் வந்து என்ன போடுறாரோ தெரியாது, அவர் சத்து ஊசின்னு போடுவார். அது போட்டால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி சத்துக்காக ஊசி போடுறது இல்லையா? இப்போ நம்ம ஏன்னா அதிகமாக சாப்பிட முடியாத படிக்கு வயசானவங்க போயிட்டாங்கன்னா அந்த சத்து ஊசி போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு பலன் வரும்படியாக. ஆம்பிரியமானவர்களே, ஆகாரம் குறையும் போது நம் பலன் குறைகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஏன் பலவீனமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய உணவு நமக்கு குறையிறதுனால நம்ம பலவீனமாக இருக்கோம். நல்ல ஆரோக்கியத்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பிசாசு நம்மளை, உன்னால் பண்ண முடியாது, நீ செய்ய முடியாது, வேணாம், போகாத, ஐயோ நீ கீழே விழுந்துருவ, நீயே வயசாயிடுச்சு, நீயே பலவீனம், முடியாது, வேண்டாம், அதான் சொல்லுவான். அது யாருன்னா பிசாசு. அப்போ நம்ம போய் அவர் பரம வைத்தியன்ல, அவர் சொல்றாருல, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற பரம வைத்தியன் நான். ஏசப்பாட்டு போவோம், அவர் டாக்டர்கிட்ட போவோம், நம்ம பரம வைத்தியன். அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிடுவோம். என்ன இன்ஜெக்ஷன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது நிறையா வேலையை முடிச்சுட்டு அந்த இடமெல்லாம் கழுவி தொடச்சி, அப்பா பைபிள் பாட்டு புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு துண்டெல்லாம் இதெல்லாம் விரித்து நான் முழங்கால் போட்ட உடனே சாத்தான் பேசுகிறான், நீ எவ்வளோ பலவீனமாக இருக்க பாரு, உன்னால் பாட முடியுமா? 1 மணி நேரம் பாடுவேன், உன்னால் பாடுறதுக்கு பலன் இருக்கா? 5 மணிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாயிட்டேன். ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். போய் 2 இட்லியை சாப்பிட்டு வா, வந்தேன்னா நீ நல்ல பலனோடு தேவனை துதிப்பேல்ல, நல்ல பலன்சாலியாக மாறுவேல்ல, நீ துதி, நீ ஜெபி, நீ பண்ணு, போய் 2 இட்லி சாப்பிட்டு வா. நானும் எந்திரிச்சு போயிட்டேன். போய் அங்கேருந்து தட்டில் இட்லி வச்சு இட்லி எடுத்துட்டேன் கையில். ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த நிமிஷம் திருப்பி டப்புன்னு அந்த இட்லியை தூக்கி போட்டு டப்பாவை அதை மூடிட்டு இங்கே வந்து முழங்கால் படிக்கிட்டு, என் தேவனை நான் விடுதலையோடு நான் பாட ஆரம்பித்தேன். ஆம்பிரியமானவர்களே, பரம வைத்தியர் என்னை பாதுகாத்து கொண்டார். எப்படி எனக்கு பலன் கொடுத்தார்? ஆவியானவர் மூலமாக. ஆமென். அது போல தான் இன்னைக்கு அவர் பரம வைத்தியன். அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அது என்ன இன்ஜெக்ஷன்? இன்ஜெக்ஷன் போட்டால் பலசாலி ஆயிடுவோம். அது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போது
நம் பலவீனங்கள் மாறி பலவீனனும் பலவான் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலமா, எப்பா நீ கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாம தீர்க்கதரிசிகளுடைய சொல்றதெல்லாம் நீங்க கேட்காத படிக்கு முரட்டாட்டு குணம் கொண்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்தீங்கன்னா பலசாலி கூட என்ன பண்ணுவான், அவன் ஓடும்போது அவனோட நிர்வாணியா ஓடுவான் அப்படின்றார். பலவான் கூட, ஸ்ட்ரென்த் உள்ளவன் கூட ஆண்டவர் தருகின்ற அந்த உபத்திரவங்களின் போது அவன் என்ன செய்வானா, ஓடும்போது அவன் ட்ரெஸ்ஸு கூட கீழே விழுகிற தெரியாம ஓடுவானா. அப்படி சத்துரு துரத்துவான்றார். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் போது நாம் பலசாலியா இருப்போம். இதுக்கு யாருங்க உதாரணம்? மோசேங்க. மோசேய 120 வயதாம், 120 இயர்ஸ். மோசே சொல்றாரு, நான் மரிக்கும் போது என் கண் பார்வை குறுகல, என் கண் பார்வை மங்கல, என் சரீரத்தின் பலன் குறுகவில்லைன்னு சொல்றார். 120 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கிறார். காரணம் என்ன? அவரை ஹோலி ஸ்பிரிட் நடத்தினது தான். தேவ ஆவியானவர் அவரை நடத்துவதற்கு அவரை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தம் செய்ததுனால தான் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில நாம் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய சித்தம் செய்ய நம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே நம் சரீரத்தின் பலன் குறுகாது. நிச்சயமாக அதுதான் முக்கியம். நம் பலவீனம்னு யார் சொல்கிறாங்கன்னா, ஆவி இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. ஆவியில் இல்லைன்னா எப்படி தெரியுமா, அந்த நல்லா கஞ்சி போட்ட ட்ரெஸ் எப்படி வெடச்சு நிற்கும், அழகாக நிற்கும், அது போல தான் ஹோலி ஸ்பிரிட் உள்ளவங்க அப்படி தைரியமாக ஆண்டவர் முன்னத்தில் நிற்பாங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாதவங்க தொங்கி போன துணியை போல், அந்த பழைய சேலையை போல் துவண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பலன் இருந்தால் கூட அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. நான் பலவீனம், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் முடியலை, எனக்கு நடக்க முடியலைன்னே சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் உம்மோட ஊழியம் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு பலன் கொடுக்கணும். அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா நீங்கள் எனக்கு பலன் தாங்க, நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. ராத்திரி நான் 12 மணிக்கு தூங்கினாலும் என் பலவீனம் என்ன ஆகக்கூடாது, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு பலவீனம் வரக்கூடாது. இப்படி சொல்லி தான் ஒவ்வொரு நாட்களையும் நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் உற்சாகமாய் நான் கொண்டாடுகிறேன். பிரியமானவர்களே, உண்மையிலேயே நான் ரிட்டையர்ட் ஆன அந்த காலத்தை விட இப்போ எனக்கு டைம் எப்படி இருக்குன்னா, பிஸி. ஐ ஆம் வெரி பிஸி. வயது கூட 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 இன்னும் எனக்கு டைம் இல்லைன்னு போகுது. ஏன்னா நம்மை ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பலப்படும் போது நம் பலவீனங்கள் நீங்குகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அதற்கென்று அழைக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியாக அழைக்கிறார். மோசேயை போல நீங்கள் மரிக்கின்ற காலம் வரையிலும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தின் பலன் குறுகுவதில்லை, உங்கள் கண் பார்வை மங்குவதில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே பலப்படுத்துகிற தேவன். அவருடைய பலன் நம்மை பூரணமாய் நிரப்புகிறது. நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? அவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சித்தம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.